ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை ரொம்பவே சூப்பராக போகும். ஸோ பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த ஓடிட்டு இருக்கிற ஓப்பனிங் சாங் இதுவுமே கேட்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மூன்லைட் ஃபேண்டசி ஓப்பனிங் சாங் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம பலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 2. ஷியான்கிற அந்த டிராகன் கூட சண்டை போட்டு இப்ப நம்ம ஹீரோ அதுக்கு மாஸ்டரா மாறிட்டான். ஆனா அந்த டிராகன் இப்ப ஒரு பொண்ணோட உருவத்துக்கு மாறுது. நீ டிராகனா இருக்க வாமலை ஏறி டிராவல் பண்ணலாம்னு நினைச்ச, பட் பொண்ணு உருவத்துக்கு மாறிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கான்ட்ராக்ட் போடும்போது யார் சைடு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்க உருவத்துக்கு தான் மாறுவாங்க. நீங்க ரொம்பவோ பவர்ஃபுல்லா, அதனால தான் நான் ஹியூமன் உருவத்துக்கு மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு மாஸ்டருக்கு எப்பவும் சாமராய் உண்மையா தான் இருப்பான் அப்படின்னு அவ சொல்லவும், ஹே நீ என் மெமரைஸ்ல இருந்து இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி என் மெமரிஸில் பார்த்த மூவிஸ் உனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே அதுக்கு நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக போடுவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். என் உடம்பு நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கலாம் மாஸ்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி வாங்க மாஸ்டர் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு மிஸ்டேக் கேட்டை ஓப்பன் பண்ணுறா. இது எதுவும் இல்லியூஷன்ஸ் இல்லையான்னு கேட்குவோம். இல்லை இது என்னோட டமி பிளேனுக்கு போகிறது தான் அப்படின்னு சொல்லி அவள் கூட்டிகிட்டு போய் பார்த்தா, ஏங்கப்பா இது சூப்பராக இருக்குது, என்ன இடம் நம்ம ஹீரோ கேட்குவோம். அதுதான் எனக்கு தெரியல இது என்ன இடம், ஏன்னா என்னோட டெமி பிளேன் எப்போவோ பிளாக் கலரில் எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஹே இந்த ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மரத்துல இருந்து பறிச்சு ஃப்ரூட்ஸை கொடுக்குறான். அது சூப்பராக இருக்குது அப்படின்னு ஷீன் சொல்கிறா. இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு தெரிஞ்ச பிளான்ஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மேஜிக் யூஸ் பண்ணி அந்த டோட்டல் இடத்தையும் ஸ்கேன் பண்ணி பாக்குறான். கிட்டத்தட்ட ஒரு மினி உலகமே அதுக்குள்ள இருக்கு. நம்ம ஹீரோவா கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டதுனால தான் நம்ம ஹீரோ மெமரிஸ்ல இருக்கிற மாதிரி இப்போ அந்த இடம் கிரியேட் ஆயிருக்கு. மிஸ்கேட் மூலியமா தான் அந்த டெமி பிளேன்குள்ள வர முடியும்னா நம்ம இங்க என்ன பேசினாலும் காடஸ்க்கு கேட்காது. காடஸ்க்கு தெரியாம நான் இந்த இடத்துல என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம நினைச்சா இந்த இடத்துல ஒரு சிட்டியை கூட உருவாக்கலாம், அவ்வளவு பெரிய இடம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா மாஸ்டர் ஆர்க்க வச்சு ஒரு சிட்டியை உருவாக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஷீன் நினைக்கிறா. மார்க்கெட்டோ நல்ல வேலை உனக்கு எதுவாகலையே, அந்த ஷீன் கிட்ட போய் மோதாத, அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஏமா சொல்லவும், அவர் ஆல்ரெடி என்ன அட்டாக் பண்ணி அவருக்கு என்ன சொந்தமாக்கிக்கிட்டாரு, நான் தான் அந்த இன்வென்சிபிள் கிரேட் டிராகன் ஷீன் அப்படின்னு அவ சொல்றா. அவர் என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாருன்னு சொல்லவும் யமாக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இதுதான் என்னோட பிராக்மெண்ட், இப்பவாச்சு என்ன நம்புறியா அப்படின்னு அவ கேக்குறா. இது கன்ஃபார்மா அந்த இன்வென்சிபிள் டிராகன் ஷீன் தான், இவ எப்படி இங்க அப்படின்னு சொல்லி யமா மயக்க போட்டு விழுந்துருதா. வில்லேஜ் சேஃப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. அந்த வில்லேஜுக்கு நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஹீரோ ஆயிட்டான். மாக்கட்டும் எங்க வில்லேஜ் நீ காப்பாத்திருக்க ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி யமா சொல்றா. நமக்குள்ள இதுக்கு ஃபார்மாலிட்டி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஷீனா அந்த வில்லேஜ்ல சீஃப் மாதிரி இருக்கிற ஒருத்தனும் பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணு ஏமா சாக்ரிஃபைஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் மார்க்கெட்டோ இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கானா, அவர் எங்களுக்காக இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க் சொல்லவும், அவருக்கு நன்றி கடனா நீ ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன்னா நான் சொல்றதை கேளு, நீங்க ஒரு சூப்பரான இடத்துல வாழ ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அவ கேட்கறா. ஆமா ஏன் எல்லாரும் பேக் பண்ணி வச்சிருக்காங்க, நமக்கு பாய் சொல்றதுக்காகவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க ஆசைப்பட்டபடியா ஆர்க் வச்சு டெமி பிளேன்ல ஒரு சிட்டியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வா சொல்றா. மேடம் ஷீனோட சாங்சுரிக்கு நாங்க எல்லாரும் வர போறோம் அப்படின்னு அந்த ஆர்க் சொல்லவும், என்ன நடக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க எதனா ஒரு சிட்டியை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, இவங்களை வச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் சிட்டியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஷீன் சொல்லவும், ஆனா டெமி பிளேன்ல இவங்களை விட்டுருக்கும் போது யாராச்சும் வந்து அட்டாக் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படி யாராச்சும் வந்தா அவங்க மூஞ்சிலே நான் ஏற்றி வதப்பேன் அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு சொல்றா. ஹே ஷீன் உனக்கு ஒரு பொண்ணு வேற இருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இவ ஒன்னும் என்னோட பொண்ணு கிடையாது, என்னோட ஒரு ஃபிராக்மெண்ட் தான் அப்படின்னு ஷீன் சொல்லவோ, இன்னும் உங்ககிட்ட எவ்வளவுதான் பவர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதை நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு வா சொல்றா. எங்க வில்லேஜை காப்பாத்தினதுக்கு நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், நீங்க எது சொன்னாலும் நாங்க பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரே செகண்ட்ல மிஸ்டே யூஸ் பண்ணி உங்க எல்லாரையும் டெமி பிளேனுக்கு அனுப்பிடுதா. கவலைப்படாதீங்க மாஸ்டர், நீங்க ஆசைப்பட்டபடியே ஒரு சிட்டியை கிரியேட் பண்ணி எல்லாரையும் அதுல சூப்பரா வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. இப்ப நிறைய நாள் போகுது. ஆர்க்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு வில்லேஜ் அந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட வின் மேஜிக் தவிர்த்து மத்த எல்லா மேஜிக்குமே இருக்கு. அண்ட் அதுல வாட்டரோட இன்ஃபினிட்டி தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஈவன் லைட் மேஜிக் அண்ட் டார்க் மேஜிக் கூட நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஷீன் நம்ம ஹீரோட மெமரிஸ்ல இருக்கிற படம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கணும், உங்க மெமரிஸை கொண்டாங்க அப்படின்னு கேட்கறா. போதும் நிறுத்தியா, நான் எவ்வளவு நேரம் தான் ஒரே இடத்துல உட்காந்துருக்குது, இந்த இடத்தோட மாஸ்டர் நான் தாங்கிறதுனால மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லிட்ட, நான் ஏன் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க என்னோட மாஸ்டர்ங்கிறதுனால மத்தவங்களுக்கும் மாஸ்டர் தான், சோ ஒரு மாஸ்டரா நீங்க இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவோ, ஓ அப்படின்னா ஒரு மாஸ்டரா நீ என்னோட மெமரிஸை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோட மெமரியை பிடிச்சிருக்கிறா. அதுல கேட்கல் வரதை பார்த்துட்டு மியா மாஸ்டர் எனக்கு உங்க மெமரிஸ் தாங்க அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிற மாதிரியே பண்றா. என் மெமரிஸ் நீ எடுத்து வச்சு பார்க்க வேண்டியதுன்னா எதுக்கு என் மண்டையில இருந்து டைரக்டா பார்க்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், ரெக்கார்ட் பண்ணி பாக்குறது, போட்டோ பாக்குற மாதிரி, டைரக்டா பாக்குறது, வீடியோ பாக்குற மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா எவ்வளவு நேரம் தான் நான் இப்படி சும்மாவே உட்கார்ந்துருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி அப்படின்னா நான் எப்படியாச்சும் ஒரு டிவியை ரெடி பண்ண ட்ரை பண்றேன், அப்படியே மீடியா பிளேயரும் தான் அப்படின்னு சொல்லி அவ போறா. டிவி மீடியா எல்லாத்தையும் என் மெமரிஸ்ல இருந்து கத்துக்கிட்டு இருக்கா. என் மெமரிஸ் அப்படியே அங்கங்கன்னு போட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவன் ஃபேமிலி போட்டோவை பார்க்கறான். என்னோட அப்பா அம்மா இந்த வேர்ல்டுல இருந்து வந்திருப்பாங்கன்னா என்னால நம்பவே முடியல. அட ஹியூமன் வேர்ல்டுக்கு போய் நான் எங்க அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட போறேன், இதுதான் என்னோட கோல் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஒரு எல்டன் டார்ஃப் வந்துட்டு ஓடிட்டு இருக்கான். அவனை ஒரு ஸ்பைடர் மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுது. இந்த பிளாக் டிசாஸ்டர் ஏன் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். என்ன கைஸ் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்கப்போ, ஆமா எங்களுக்கு இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க் சொல்லுது. ஓ இவ்வளவுதானா, சரி நீங்க கொடுத்த இந்த சின்ன ஸ்பாட்டை வச்சு நான் வெட்ட ட்ரை பண்றேன். காட் சுகியாமி எனக்கு கொடுத்த
அந்த பவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், அதுதான் காய். இந்த பவரை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் என்னோட பிளேட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாத்துறேன் அண்ட் இதுக்கு ஃபயர் இன்ஃபினிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை நம்ம ஹீரோ வெண்ண மாதிரி கட் பண்றான். அடுத்து என்னோட பாடியை ஸ்ட்ராங்கா மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய மரத்தை அசால்ட்டா நம்ம ஹீரோ தூக்கி அந்த இடத்துல வைக்கிறான். உன் கையில என்னாச்சுன்னு கேட்குவான். அடிபட்டிருக்குன்னு அந்த ஆர்க் காமிக்குது. அசால்ட்டா நம்ம ஹீரோ அதை ஹீலிங் பண்றான். மானாவே யூஸ் பண்ணாம எப்படி என்ன ஹீலிங் பண்ணீங்க அப்படின்னு அந்த ஆர்க் கேக்குது. சோ நான் மானா யூஸ் பண்ணாததுனால தான் ஷீனாலேயே என்ன கண்டுபிடிக்க முடியலையா? சுகியாமி நீங்க கொடுத்த பவருக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோவோட கையில இப்ப அடிபட்டிருக்கு. அதை நம்ம ஹீரோ ஹீலிங் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது ஹீலிங் ஆக மாட்டேங்கி. என்ன நானே ஹீலிங் பண்ணிக்கிட முடியாது போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே ஷீன், யாரவன், நீ அவனை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கவும், நான் ஒன்னும் இதை பண்ணல, அந்த பிளாக் டிசாஸ்டர் தான் இதை பண்ணிச்சு, இதுதான் மிஞ்சிச்சு பாருங்க அப்படின்னு அவ காமிக்கிறா. அச்சோ மாஸ்டர், உங்க கையில அடிபட்டிருக்கா, உங்களோட ரத்த வாடகை அது இங்க வரப்போது பாருங்க அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. பார்த்தா ஸ்பேஸை பிரேக் பண்ணிக்கிட்டு அந்த பிளாக் டிசாஸ்டர்ங்கிற ஸ்பைடர் இந்த இடத்துக்கு வருது. என் கையில ஒரு அடிபட்டிருக்கிற ஆளை வச்சிருக்கேன், அது போக மத்த ஆட்கெல்லாம் நான் சேஃபா பாத்துக்கிடுறேன், நீங்க அது கூட சண்டை போடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும், அதுக்கே என்னை விட்டுட்டு தூரமாவே போய்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ அந்த ஸ்பைடர் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹே ஷீன், ஏதாச்சும் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது ஒரு ஏன்ஷியன் மாஸ்டர், அதோட பசி அடங்குற வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு அது சாப்பிடும், அதோட கர்ஸே அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த டார் சொல்றான். ஈவன் அந்த ஆக்ஸை கூட அந்த ஸ்பைடர் சாப்பிட்டு வச்சிருக்குங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். ஹே ஷீன், நீ ஏதாச்சும் வந்து பண்ணல, நீ ஒரு கிரேட் டிராகன் தானே நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஆல்ரெடி அது கூட சண்டை போட்டிருக்கேன், சண்டை போட்டது வேஸ்ட் தான், ஒரு தடவை என்கிட்ட அடிபட்டு அது அப்படியே தப்பிச்சு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி நம்ம ஹீரோவை இப்ப ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். அதோட காலை துண்டா வெட்டி போடுறான். ஒரு ஃபயர் பால மேல சார்ஜ் பண்ணிக்கிட்டே அப்படியே அவனோட ஸ்வாட வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அதோட காலை வெட்டினா அதுக்கு டக்குன்னு ஆல்ரெடி ஹீலிங் ஆயிருக்கு. எத்தனை தடவை நம்ம ஹீரோ அதோட காலை வெட்டினாலும் டக்குன்னு ஹீலிங் ஆகிக்கிட்டே இருக்கு. சரி நான் அவனோட ஆரோவை வச்சு இப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றான். அண்ட் இவ்வளவு நேரம் மேல சார்ஜ் ஆயிட்டு இருந்த அந்த ஃபயர் பாலையும் தூக்கி அப்படியே அது மேல போடுறான். அதை அட்டாக் பண்ண ஓடிடுன்னு சொன்னீங்க, இன்னும் ஏன் ஓட மாட்டேங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க அதை அதிகமா டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். ஒரு சாமுராய் மாதிரி நான் என்னோட எதிரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் அதை இங்க வர வச்சேன் அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. ஒரு டுவார்ஃப் என்னோட வெப்பனாலேயே அதை அட்டாக் பண்ண முடியல, நீங்க எப்படி அட்டாக் பண்றீங்க அப்படின்னு அந்த டுவார்ஃப் கேட்கவும், ஓ நீங்க எல்டன் டுவார்ஃபா, நல்ல வேலை உங்களை காப்பாத்தினது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி ஷீன் நினைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் அதிகமா அட்டாக் பண்ணாலுமே அது டக்குன்னு ஹீலிங் ஆகி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட பேரியரை உடச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அது குத்திடுது. நம்ம ஹீரோட உடம்புல நிறைய காயம் ஏற்படுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ ரேஜ் மோடுக்கு போறான். என்ன தைரியம் இருந்தா என்னையவே சாப்பிட ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இப்போ ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. அந்த ஸ்பைடரோட உடம்பு துண்டு துண்டா போகுது. இப்போ மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். மாஸ்டர் இவ்வளவு நேரம் அந்த டெமி பிளேனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பின்வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவரோட பவரை கொஞ்சம் அதிகமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஷீன் புரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோட அட்டாக்லாம் இப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த டுவார்ஃபும் ஷாக் ஆகுறா, ஷீனும் ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோக்கு நிறைய ரத்தம் போனதுனால நம்ம ஹீரோ இப்ப அப்படியே மயங்கிடுறான். அந்த ஸ்பைடர் நம்ம ஹீரோவை பிடிச்சி சாப்பிட போதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு டேஸ்டான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை, என் பசி ஃபுல்லா அடங்கிடுச்சு, எனக்கு ஒன்று ரொம்பவும் பிடிச்சிருக்கு, நான் காலம் ஃபுல்லா உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அந்த ஸ்பைடர் சொல்லவும், என் மாஸ்டரை விடு அப்படின்னு சொல்லி ஷீன் அது மூஞ்சிலே ஒரு கிக்கு விடுறா. நீ யாரு அப்படின்னு அந்த ஸ்பைடர் கேட்கவும், ஓ நீ என்ன இந்த ஃபார்ம்ல பார்த்ததில்ல, இவர் என்னோட மாஸ்டர், நான் தான் கிரேட் டிராகன் ஷீன், நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இத்தனை நாளா சாப்பிடணுங்கிற வெறி மட்டும் தான் இருந்துச்சு, சோ சாப்பாடு தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு அந்த ஸ்பைடர் சொல்லுது. லைஃப் ஃபுல்லா நீ என் மாஸ்டர் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னல, அப்படின்னா என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ இவர் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிடுதியா, என் மாஸ்டரால நம்ம ரெண்டு பேரையுமே கமெண்ட் பண்ண முடியும், ஆனா நீ ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. நீ உண்மையிலேயே அவரோட சர்வெண்ட் தானா, உன் இஷ்டத்துக்கு கான்ட்ராக்ட் போட சொல்றியா அப்படின்னு அந்த ஸ்பைடர் கேட்கவும், நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. அந்த ஸ்பைடரோட பவரும் ஷீனுக்கு ஈக்குவலா தான் இருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோ தான் அந்த ஸ்பைடரோட பவர்ஃபுல்லா இருக்கான். கான்ட்ராக்ட்ல இப்ப அந்த ஸ்பைடர் தான் சர்வெண்டா மாறுது. அடச்ச உனக்கு பிளாக் ஹேர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஷீன் வருத்தப்படுறா. இப்ப நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறான். நீங்க கொடுத்தது ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு மாஸ்டர், என்னோட பாடி அண்ட் சொல் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பைடர் சொல்லுது. இவ பாக்குறதுக்கு கியூட்டா தான் இருக்கா, ஆமா யாருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவால மத்தவங்களை ஹீலிங் பண்ண முடியும், ஆனா நம்ம ஹீரோக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா தன்னைத்தானே அவனால ஹீலிங் பண்ணிக்கிட முடியாது. அந்த ஸ்பைடர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோக்கு ரத்த வரவும் நம்ம ஹீரோ ரேஜ் மோடுக்கு போவான். ஆனா அப்படி இருந்துமே கூட நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டெமி பிளேன் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணல. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.